எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜில் ஒரு 6 மணி காத்தால 9 மணிக்கு ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சு 6 மணிக்கு ஒரு மீட்டிங் நடந்துட்டு அதில் மோர் தென் 100 பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரோக்ராமாக வந்து ரொம்ப ரேர். அதில் வந்து முக்கியத்துவமான ப்ரோக்ராமாக இந்த வந்து ப்ரோக்ராம் வந்து நினச்சிக்கிறேன். நான் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்தது கேள். பெண்பக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட செல்ஃபோன்லாம் பார்க்காம அவள் வந்து இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கான்ற விஷயத்தை நம்புகிறோம் நாங்கள். தென் நாளைக்கு எப்படி நீங்கள் இன்றைக்கி விஷயம் கேட்டுருக்கேன்ற விஷயத்தை வந்து நாளைக்கு நாளைக்கு ஒரு செஷன் முடிச்சதுக்கப்புறம் சின்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனாக வச்சுப்போம். அந்த வச்சுட்டேன்னு சொன்னால் என்னென்ன விஷயம் புரிஞ்சுன்னு வச்சு டிஸ்கஸ் பண்ணிங்க நீங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி ஆப்ஷன் இந்த 6 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் செஷன் இருக்குது உங்களுக்குலாம். பரஸ்பரம் நீங்கள் வந்து ஆகாரத்துக்கு முன்னாடி சந்தியான அனுஷ்டானம் முடிச்சதுக்கப்புறம் பரஸ்பரம் காத்தாலும் என்னென்ன பேசலான்ற விஷயத்தை வந்து ஒரு ரீகால் பண்ணிங்க ஒருத்தர் இல்லை சம்திங் வந்து இப்போ பாடசாலை முடிச்சவாள்லாம் இருக்கா சீனியர் மோஸ்ட்டு அவள் வந்து லீட் பண்ணுவா. அவங்கள உட்காந்துட்டு நீங்கள் பரஸ்பரம் வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காருங்க, ஃப்ரீயாக உட்காந்து ஒரு கெட் டுகெதர் செஷனாக வச்சுட்டு காத்தாலே என்னென்ன பண்ணான்ற விஷயத்தை ரீகால் பண்ணிட்டா தான் மறந்து பண்ண மட்டும் ஆற்றுக்கு போயிட்டா அவள் வேலையை பார்க்க போயிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக இந்த செஷனை வந்து அனுஷ்டானத்துக்கு அப்புறம் வச்சுங்கோ. இப்போ இவர் வந்து போன அரவிந்த சிவன் வந்து பார்த்தேன்னு சொன்னால் நம்ம காலேஜில் வந்து படித்தவர் கிடையாது. ஒரு பார்ட் டைமாக வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கார். பார்ட் டைமாக யூஜி முடித்த அவருக்கு 30 வயசில் ஒரு சாமர்த்தியம் ஏற்படுறதுன்னு சொன்னால் அது முக்கியமான காரணம் அவருடைய சம்ஸ்கிருத ஞானம், சம்ஸ்கிருத பாஷை தான். என்ன அந்த பாஷையை அவர் உற்பத்தி பண்ணிட்டுருக்கார். அது சாமானியமாக நம்ம ஏற்படாது. நம்ம சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய வைதிக பிரயோகங்கள் பண்ணி வைப்பா, ஆகம பிரயோகங்கள் பண்ணி வைப்பா, சர்வசாதங்கள் பண்ணி வைப்பா. சாமானிய சப்தங்களுக்கு அர்த்தம் தெரியாது அவளுக்கு. அது பண்ணணும், கிரியை தெரியும், கை ஓடும். ஏன் இந்த சப்தத்துக்கான அர்த்தம்ன்றது புரியாது அவளுக்கு. தாத்து வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் இல்லையா? சப்தார்த்தங்கள் கிரியாபதங்கள்லாம் தாத்து வச்சு தான் அர்த்தம் பண்ண முடியும். ரொம்ப டீப்பான அர்த்தங்கள் போக முடியாது. சாமானிய அர்த்தங்கள் கூட அவளுக்கு வந்து புரிக்காது. அப்படி எடுத்து வைக்கணும் வச்சிருப்பா. வைதிக பதங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. நினியான்னு சொன்னால் தெரியும், ஜலத்தை உடனும் தெரியும். ஏன் நினியான்ற சப்தத்துக்கு ஜலத்தை அப்படி உடனுன்ற விஷயம் வந்து நினைக்கிறன்ற விஷயம் புரியாது. ஜலத்தை உடவா எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்கா, நானும் அப்படி பண்ணுவேன், எங்கள் வாத்தியார் அப்படி தான் பண்ணுவோன்னு தான் சொல்லுவாளே தவிர முழுக்க வைக்க நினைக்கிறது அப்படின்ற விஷயமானது அவளுக்கு வந்து புரிக்காது. அதுக்கான காரணம் வந்து அவளுக்கு பல காரணங்கள் அவளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு இருந்தாலும் கூட இந்த மாதிரி அவகாசங்கள் கல்பனை பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ரீகால் பண்ணிக்கிறதுக்கும் சம்ஸ்கிருத பாஷையை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கும். இது ஆக்சுவலி சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னு சொன்னால் முக்கியமான காரணம் சம்ஸ்கிருத அபிவிருத்தி தான். சம்ஸ்கிருத பாஷை இருந்தால் தான் முடியும். நாளைக்கு 30 வயசில் நீங்களும் இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணி டாபிக்ஸ்லாம் கொடுத்து பேசும்போது நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னால் நிச்சயமாக சம்ஸ்கிருத பாஷையை அபிவிருத்தி பண்ணிங்கோ. அதன் வகையில் வந்து நம்ம காலேஜோடைய சான்ஸ்கிரிட் சாகித்ய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் எஸ் உமாபதி சார் வந்திருக்கார். நம்மளுக்கு எல்லாமே வந்து சில பேர் ரோல் மாடல் வச்சுருப்பாள். நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து இவர் தான் ரோல் மாடல்னு சொல்லிட்டு. இங்கே வந்திருக்க பசங்களை பார்க்கும்போது நிறைய பேர் தெரியுது, ஏற்கனவே பூர்வ படிச்சுட்டாளவா. அவள் அத்தனை பேர் ரோல் மாடலாக எனக்கு யார் இருக்காங்க கேட்டேன்னு சொன்னால் நாட்டரசன் கோட்டை கண்ணன் தான் இருக்கான். அதில் நாட்டரசன் கோட்டை சுப்பிரமணியன் தான் இருக்கான். நாட்டரசன் கோட்டை சுப்பிரமணியன் சொல்லும்போது வந்து அவன் சொல்கிற 3 வாத்தியார்கள் வந்து ஒன்று வந்து மயிலாப்பூர் சார், இன்னொன்று வந்து மணிந்திராவிட் சார், இன்னொன்று உமாபதி சார். இந்த 3 பேர் தான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். இவன் 3 பேர் நாம ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பான். இவள் தான் என்னுடைய ஞானத்துக்கு அபிவிருத்தி காரணம் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். அப்படி இருக்க அந்த நாட்டரசன் கோட்டை சுப்பிரமணியக்கு உபதேசம் பண்ணி வச்ச, அக்ஷராபியாசங்கள் பண்ணி வச்ச உமாபதி சார் வந்திருக்கார். அவர் சம்ஸ்கிருத பாஷையை பற்றி, மகாத்மியத்தை பற்றி கொஞ்சம் 2 வருஷம் பேசுவார். கேட்டுங்கோ. சம்ஸ்கிருத பாஷையோட முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம்.